கடந்த ஸ்கிரிப்டில் வந்து பிரசன்ன ஜோதிடம்னா என்ன, ஜோதிடங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலில் பார்த்தோம். அது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து ஒரு கேட்டுக்காரு நேயர். என்ன கேட்டுக்காருன்னா வந்து லக்னம் போடுறது வந்து குழந்தை இயல்பாக பிறக்கிறதுக்கும் தானாக வந்து லக்னம் வச்சு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லவா? அப்போ அப்படிங்கும்போது வந்து அதை வந்து அந்த கணிதம் ஒரு ஒத்துறாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து முட்டாள்தனமான விஷயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த காலத்தில் வந்து நடைமுறைக்கு வந்து கேட்டால் வந்துச்சு. சுகப்பிரசவமாக இருக்கும்போது வந்து வந்துச்சு. இந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் வந்து இதுக்கு வந்து வேறு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதில் கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு தவறு மரியாதை மனைவி வந்து நல்லவளாக இருந்தாலும், கொஞ்சம் சின்னோண்டு அப்பப்போ வாழ்க்கையில் பல இடங்களில் சந்திச்ச அவனுக்கு வந்து கோயில் விளம்பரம் இல்லாத அவனுக்கு வந்து கோயில் விளம்பரம் போகிறதுக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும்போது ஆகும். அப்போ நல்லவனுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், கெட்டவனுக்கு கெட்ட குழந்தை பிறக்கணும். அப்போ நல்லவன் கெட்டவன் சேர்ந்து இருக்கும்போது என்ன மாதிரி குழந்தை பிறக்கணும்? அதுதான் அந்த கடவுள் விதி. அப்போ புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி சரியான முறையில் வருமா அப்படின்னா, அவன் வந்து எந்த அளவுக்கு புண்ணியத்தை தேடி பண்ணணும், அந்த அளவுக்கு அவன் வரக்கூடிய அமைப்பு தான் வந்து அந்த லக்னங்கிறது கடவுளாக பார்த்து அந்த ஒரு டைம் தருது. இப்போ இன்னும் சொல்ல போனால் அஷ்டமியில் வந்து குழந்தை வரக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லாமல் அமாவாசையில் வந்து குழந்தை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கெல்லாம் அடிபட்டு போகணுங்கிற ஒரு கான்செப்டுக்காகத்தான் அந்த இறைவனாக பார்த்து கொடுத்த அந்த டைம் என்னன்னாக்கா 10 மாதம் ஒரு தாய் சுமக்கிறா அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடியே வந்து வழி வந்து அதுக்கான மருத்துவரை தேடி போய் மருத்துவர் வந்து கடவுள் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்க, உன்னுடைய குடும்பத்தை தலைக்கிறதுக்கு நீ ஒரு லக்னம் போட்டுவா அப்படின்னு சொல்லத்தான் வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால்